தூக்கத்தில் நடக்கிற கணவர், பேயுடன் போராடும் மனைவி. தப்பித்தார்களா? இந்த த்ரில்லிங் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பேய கொடூரமாக கண்முன் காட்டாமல் திகிலில் நம்மை வைத்திருக்கும் படங்கள் இதுவும் ஒன்றாகும். பயமுறுத்தும் காட்சிகளே இல்லாமல் அடுத்து என்ன என்று பார்க்க வைத்த இந்த படத்தை ஜேசன் யூ இயக்கியுள்ளார். இது ஒரு கொரியா படமாகும். அழகான இளம் ஜோடிகள் ஒரு அபார்ட்மெண்டில் வாழ்ந்து வர, ஹீரோ ஒரு நடிகர் விருதுகளை பெறுவதற்காக கடுமையாக உழைத்து வருகிறான். கர்ப்பிணியான ஹீரோயின் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவர்கள் வளர்க்கும் செல்ல பிராணியான நாயின் பெயர் பெப்பர் ஆகும். அதன் பிறகு கணவனை கொஞ்சவன் கன்னத்தை தொட, அவன் அந்த இடத்தை சொரிய ஆரம்பித்து கடைசியில் கன்னம் கிழிந்து ரத்தம் வருமளவுக்கு சொரிந்து வைக்க விடியும் போதுதான் அதை பார்க்கிறாள் நாயகி. இருவரும் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அது தூக்கத்தில் வரக்கூடிய ஒரு நோய் என சொல்ல, குட்நைட் படத்தில் வருவது போல லிஸ்ட் போட்டு வாழத் தொடங்குகிறார்கள். கீழே வீட்டில் புதிதாக ஒரு பெண்ணும் அவரது மகளும் வர, முன்பு அந்த வீட்டிலிருந்த அவளது அப்பா காணாமல் போனதால் அங்கு வந்ததாக சொல்கிறாள். இப்படியே நாட்கள் செல்ல, ஒரு நாள் காலையில் தனது செல்ல நாய்க்குட்டியை தேட அதை பிரிட்ஜிலிருந்து கண்டுபிடிக்கிறாள். இந்த காட்சியை நமக்கு காட்ட மாட்டார்கள். அதேபோல ஒரு நாய்க்குட்டியை கீழ் வீட்டுக்காரி கொண்டு வர, அவள் நாயை மிஸ் பண்ண அங்கிருந்து கிளம்புகிறாள். அதே சமயம் கணவர் தூக்கத்தில் நடந்து பச்சை இறைச்சிகளையெல்லாம் திங்க அவள் அம்மாவிடம் சொல்கிறாள். அம்மா ஒரு மந்திரவாதியை கூட்டி வர அவனுக்கு பேய் பிடித்துள்ளது என சொல்கிறாள். அதுவும் நாயகி மேல் ஆசை அதிகமாக இருக்கிறது. அதனால் கணவரின் உடம்பில் இன்னொரு ஆண் இருக்கிறான் என சொல்லி செல்கிறாள் மந்திரவாதி. மருந்துகளில் எந்த முன்னேற்றமும் தெரியாமல் போக பேய்தான் பிடித்திருக்குமோ என சந்தேகப்பட்டு கீழ்வீட்டில் உள்ளவர்களிடம் தன் நாய்க்குட்டியின் உணவை கொடுப்பது போல செல்கிறாள். அங்கு போனபின் தான் தெரிய வருகிறது, அந்த கீழ்வீட்டிலிருந்த கிழவன் இறந்துவிட்டான். அதை அந்த பெண் இவளிடம் மறைத்துள்ளாள். ஹீரோயின் கணவரிடம் கிழவன் இறந்த விஷயத்தை சொல்ல, அவன்தான் உன்னை பார்த்து கொண்டிருப்பான் என நாயகியை கேலி பண்ணி சிரிக்க, இங்குதான் அவளுக்கு சந்தேகம் வலுக்கிறது. குழந்தையும் பிறந்துவிட அதை அந்த பேய் கொன்றுவிடுமோ என பயத்தில் டாய்லெட்டில் தூங்குகிறாள். கணவரும் கதவுகளை பூட்டு போட்டு பூட்டி அவனை ஒரு பலூன் பெட்டுக்குள் அடக்கிக் கொண்டு படுத்து பார்க்கிறான். ஆனாலும் ராத்திரில் கதவுகளை தட்ட உடைக்க என பயந்து போகிறாள். குழந்தை காணாமல் போக குப்பை தொட்டியில் அழுகுரல் கேட்டு எடுக்கிறாள். இரவெல்லாம் தூங்காமல் இருக்கவே சைக்கோ போல நடந்து கொள்ள அவளை மருத்துவமனையில் சேர்க்கிறான். நாயகனுக்கு எல்லாம் சரியானதாக டாக்டர் எழுதி கொடுக்க மனைவியை தேடி மருத்துவமனை செல்கிறான். ஆனால் அவள் அங்கு இல்லை. மாமியார் வீட்டிற்கு சென்று குழந்தையை கொடுத்துவிட்டு மனைவியை தேடி அலைந்து கடைசியில் வீட்டுக்கு வருகிறான். அங்கு சுவரெல்லாம் மந்திர பேப்பர்களை ஒட்டி வைத்துள்ளாள். பேய் இல்லையென மனைவியை நம்ப மறுக்கும் கணவனிடம் பேசி ஆதாரங்களை கொடுத்து பார்க்கிறாள். கடைசியில் அந்த கிழவனின் மகளை கட்டி வைத்து மிரட்ட பேய் நான் போய்விடுகிறேன் என சொல்லி கிளம்புகிறது. கொஞ்சம் திகிலான இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழில் உள்ளது. மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.